ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், மராத்தி மொக்கு, பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு வதக்குனா போதும். வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். பிரியாணியாக இருந்தாலும் தக்காளி சாதமாக இருந்தாலும் வெங்காயம் நல்லா வதங்குனுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழைய வதங்கணும். அதுக்கு வந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டோம்னா நல்லா குழைய வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கறிபன் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த கறிபன் போட்டாச்சு. அப்புறம் மசாலா சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் 3 சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மசாலா. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி போட்டுட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போடலாம், வேணுன்றவங்க போட்டுக்குங்க மசாலா வதங்கும் போதே. அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து குக்கருக்கு விசில் போடலை, அப்படியே சாதம் வச்சுருந்தேன். ரொம்ப குழஞ்சிரும்ன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. பாய்.